அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இப்போ சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பச்சரிசி போடுறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பைத்தம்பருப்பு போடணும். அப்போ தான் சர்க்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நான் ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். போட்டு கரெக்டாக நான் 4½ கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1½ கிளாஸ் அரிசியும் பருப்பும் இருக்கிறதுனால 4½ கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1½ கிளாஸ் பால் ஊற்ற போகிறேன். சில பேர் பால் ஊற்றாமலே பொங்கல் செய்வாங்க. ஆனால் பால் ஊற்றி செஞ்சிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். கரெக்டாக வெந்துடும் 3 விசிலில். இப்போ பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் 1½ கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே இனிப்பு திட்டமாக வேணும். அதனால் நான் 1½ கப் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரையும் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக பொங்கல் ஆகிருக்குது. நல்லா வெந்திருக்குது. இது அப்படியே அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாவெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனும் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 4-5 ஸ்பூன் நான் கீ போட்டிருக்கேன். அதில் 50 கிராம் முந்திரியும் போட்டிருக்கேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சதும் நான் இதை எடுத்து அந்த சர்க்கரை பொங்கலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கல் வர்றதுனால எல்லார் வீட்லேயுமே பொங்கல் செய்வாங்க. இது போல் பொங்கல் செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்குது. கூடவே நான் வெண்பொங்கலும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிப்பியும் நான் உங்களுக்கு போடுறேன். வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி போடலாம். 1 கப் ரைஸுக்கு 1 கப் பைத்தம்பருப்பு போடணும். அப்போ தான் வெண்பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 2 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த பொங்கல் கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக இதையும் ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ குக்கரையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அரிசியும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். பேன் வச்சுருக்கேன். பேனும் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு 100 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் சூடு வந்துருச்சு. நான் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகு வெடித்தோடனே ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 100 கிராம் முந்திரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் அதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் பொங்கல். இந்த தாளிப்பு அந்த பொங்கலில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நம்ம வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். வெண்பொங்கலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்பொங்கலுக்கு சாம்பார் இல்லை சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.